பின்னாதி அண்ணடி மறை நான்கடிகளனை உடையவனும் நீயே ஆனணி பொன்னணி பொண்ணு குயிரணி சர்க்குணா கிரகங்கள் 9 நவகிரகங்கள் கொண்டவன் நீயே என் அறியா ஜீவகோடி அப்பனே இல்லையே என்னை இல்லையில் வாழ பெருமானே நமஸ்தே மலநாட மயிலாட மங்கை சிவகாமியாட கூநாட குருநாட குழந்தை முருகாசனாட நாட நீயாட நாட்டிய பெண்களாட என் அறியா ஜீவகோடி அப்பனே இல்லையே என்னை ஈன்ற பிள்ளையில் வாழும் ராஜ பெருமானே நமஸ்தே ஈசா என்னை காரையா
கொண்டிருக்கிறோம். அதாய ரதமேறி போய்கிட்டு இருக்கும் போது தேவி என்னங்க அடி பச்சை தண்ணி தாகமாவே எனக்கு பண்ணது போயிடவே. ஐயோ போய்கொண்டிருக்கும் போது எனக்கு பச்சை தண்ணி தாகம் வல்லுணர்ந்து போகுது, நீச்ச தண்ணி தாகம் நெஞ்சுணர்ந்து போகின்றது, எனக்கு நாவறண்டு போகிறது. நான் என்ன செய்வேன்? கண்ணே தேவி, நாமளே ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆகாயத்திலே ஏரியா குளமா குட்டையா எங்கெங்க தண்ணிக்கு செல்வது ஒன்றுமே தெரியலையே. மன்னா தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டதா? நீங்கள் ஏதாவது கையில் எடுத்து வந்திருக்கிறீர்களா? அடியே, பச்சை தண்ணி தாகம் பல்லுணர்ந்து போகிறது, நல்ல தண்ணி தாகம் நாக்கு வந்து போகிறது கணவர் சொல்கிறார். உண்மைதான். அதனால பெரியோர்கள் சொல்வார்கள், அந்த தாகவிடை தீர்வதற்காக பெரியோர்கள் சொல்வார்கள், சொல்லுவாங்க, வெற்றில தாம்பூலத்திலே சுக்கு, மிளகு, ஏலக்காய், திப்பிலி என்று சொல்லக்கூடிய ஜவ்வாது வாசனாதி பொருள்களை வைத்து அந்த எச்சியாகப்பட்டது முழுங்கினால் பச்சை தண்ணி தாகம் தீர்ந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதனால இப்ப மன்னவருக்கு வெற்றில் தாம்பூலத்தை கொடுக்கலாம், அந்த எச்சியை முழுங்கினா மன்னவருக்கு தாகவடை தீர்ந்து. கருண களிப்பாக்கு காமருந்த வெத்தலை தாளிச்சு சுண்ணாம்பு மடிச்சு கொடுத்து தரித்தா இதுல எல்லாமே இருக்குது, தாகவடை தீரும். எச்சி நீங்க முழுங்க, உங்களுக்கு பச்சை தண்ணி தாகம் தீர்ந்து போய்விடும். சாப்பிடுங்க. என்ன ஒரு இனிமையாக இருக்கின்றது. நல்லா இருக்குதுங்களா? என் தாகவடம் தீர்ந்து விட்டது. அடி கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய் மணக்குதடி, அடியே வாய் மணக்குதடி, நீ பக்கம் வந்து மடித்து கொடுக்க ரத்தம் பிடிக்குதடி. உங்களுக்கு தாகவடை தீர்ந்து விட்டதா? போகலாமே.
அந்த வெற்றில எல்லாம் எட்டி முழுங்கும் போது எனக்கு வேர்த்தமுகம் ஆகின்றது. என் கண்களோ திரளுகிறது, கால்களோ சோறுது. ஐயோ என்னால முடியல. ஐயோ மயக்கம் வருகிறது. அவரால ஓட்ட முடியல ரதம். மயக்கம் வருகிறதா? ஆகாயத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது என்று சொன்னீங்க. வெற்றில தாம்பலத்தை கொடுத்தோம். வெற்றில தாம்பலத்தை தரித்த உடனே மீண்டும் ரதத்தை செலுத்தும் பொழுது சிறிது தூரம் சென்ற உடனே உங்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது என்று சொல்கிறீர்களே மன்னா. எத்தனை பாக்கு கொடுத்தோம் இல்லையா? அந்த பாக்கு ஏதோ சொத்த பாக்கா இருந்திருக்குங்க. அதனால பாக்கு சொத்தையா இருந்தா சொக்கேறி மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு மயக்கம் வருது. இந்த நீங்க எச்சி கீழே துப்பி விடுங்க. அந்த வெற்றில தாம்பலத்தை உமிழ்ந்து விடுங்க. கீழே உமிழ்ந்து விடுங்க. நாம இருப்பதோ ஆகாயமாக இருக்கிறோம். ரதத்துல போயிட்டு இருக்கீங்க. ரதத்துல போய் கொண்டு இருக்கிறோம். ஆகட்டும், இந்த வெற்றில தாம்பலத்தை துப்பணும். உமிழ்ந்து விடுங்க. துப்புங்க. என் மயக்கம் தீர்ந்து விட்டது. போய்கிட்டே இருக்கலாம். உலகில் உள்ள எல்லா தேவபதி காட்கின்ற கடவுளே, என் மைத்துனரே, எனக்கு அருள்வாளி தெளிக்கிறேன். உன்னை நான் மறவேன். மைத்துனா, நாட்டு மக்கள் நலம் பெற என் அத்து மகளால் பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என் மைத்துனத்திலே நான் பூஜை செய்கின்ற பொழுது என் கையிலே வெத்தலை தாம்பலம் உமிழ்ந்திருக்கிறான். யாரவன்? ஆகாய கந்தர்வன் 27 மனைவிகளோடு அந்த ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தான் என்ற ரகம், தான் என்ற மண்பதை, நமக்கு மட்டும்தான் 27 மனைவிகள் என்ற ரகம் அவனுக்கு. சரி, கடவுள் பூஜையில் இருக்க தெரியாமல் என் கையிலே வெத்தலை தாம்பலத்தை உமிழ்ந்திருக்கிறான். அவனை விடுவேடா திருவிடே, உன் அகம் அணியட்டும், உன்னுடைய அகம் அணியட்டும். சக்கரமே இங்க வாருங்கள். என் கையிலே வெத்தலை தாம்பலத்தை உமிழ்ந்து விட்டான். அவன் அதுவும் 27 மனைவியோட அந்தரத்தில் போய் கொடுக்கிறான். நீ இப்பொழுது சென்று அவன் சிரத்தை கொண்டு வந்து என் பாதத்தில் போடு. நான் என்று மமதி கொண்ட கெந்துருவன் தன் 27 மனைவி, எனக்கு மட்டும்தான் 27 மனைவிகள், அப்படி என்று குழந்தைகளே இல்லை என்று குலதவரத்துக்கு சென்ற கெந்துருவன் தன் தன்னித்தாவை ஏற்படுகின்ற போது தன்னுடைய மனைவிமார்கள் வெத்தலை கொடுக்கின்ற போது வெத்தலையை போட்டு மயக்கம் வந்து விட்டது. பெண்ணே சொத்த பார்க்க தெரிஞ்சிருக்கோம், அதனால எனக்கு மயக்கம் வந்துடுச்சு, என்னால ரதம் ஓட்ட முடியல என்று சொல்ல தன் 27 பெண்களும் அதை கீழே துப்புங்க சாமி என்று சொல்ல கீழே பூமியிலே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி 2 கரங்களை ஏந்தி உலக நன்மைக்காக உலக மக்களுக்காகவும் சூரிய பூஜை செய்து கொண்டிருந்தார் பகவான் ஸ்ரீ கண்ணன். அவரே கையிலே வந்து வெத்தலை தாம்பலம் துப்ப அதை உத்து பார்த்த பகவான் ஞானத்தால் அறிந்தார். அடே கெந்துருவா, உனக்கு இவ்வளவு ஒரு கர்வமா? சுதந்திர சக்கரத்தை அனுப்பி இப்போதே ஒரு திருத்தி அனுப்பேன் என்று சுதந்திர சக்கரத்தை அனுப்புகின்ற போது இந்த திருவிழாவை சுற்றி வரக்கூடிய நாரத மகாபலிபுரம் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயத்தை புரிகிறான்.
ஆமா யாரு வாய் நாரவாய் நேரத்துக்கு உள்ளது வரும்போது நாரவாய் நீ வர நாராயணன் நாராயணன் அந்த நாராயணாரு யாரு ஸ்ரீமந்த நாராயணன். ஓ சுவாமி பகவான். சரி நாராயணா நீ வரிய நீ யாரு? நான் யாரு? உன் பேர் என்ன? என் பேர் என்ன? ஓய் நான் வருகின்ற போது நான் யாரு? என் பேர் என்ன? கனிவா என்ன? ஆச்சரியமா இருக்குது. உலக பிரபஞ்சத்திலே ஆம்பளைக்கு 2 கொட்டை தான். ஆனா உனக்கு எத்தனை கொட்டை தொங்குது? 108 கொட்டை. கேட்ட மாதிரி கேக்குறேன். 108 கொட்டையா? ஆமா. என்ன கொட்டை ஜமிது? என்ன கொட்டை? உத்தராசி கொட்டை. ஓ உத்தராசி கொட்டையா? ஓஹோ நான் கூட சிராஜி கொட்டை பெலா கொட்டையை கட்டியிருந்தேன். சரி நீ வித்தியாசமா கழுத்துல மாலை கொட்டை, கையில கட்டையோட வந்துக்கிற, மேலெல்லாம் பட்டை, நெத்தியில ராமம் இருக்குது. நாராயணா நீ வரிய நீ யாரு? உன் பேர் என்ன? உன் விருத்தாந்திரம் என்ன? இப்ப சொன்னது தெரியுமா? இல்லையா? சினிமா நாடுதுன்னா நானும் மூந்து பார்த்துருக்கேன். என்ன நாடுதுன்னு தெரியல. இப்ப நாடுது சொல்லிட்டு சத்தையே லோக வாசன் சிவமகன் என்ற பாலன் நாரத கண்மணி என்று அறிந்தது என்ன? ஐயா 3 பேரே வணக்கம். அப்படி இல்ல 3 பேர் இல்லையா? ஆனா முனிவரே என்னம்பா எது சொன்னாலும் கூட்டக்க மாட்டக்க பேசிக்கிட்டு ஓய் போயிட்டு இருக்குது. மகாபலின்னு சொன்னிய? ஆமா உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என் பேர் நாகனாக இருந்தாலும் சொக்காய்த்தில கூட இந்த விறுவிறுப்புல பிரிக்கிறீர என்ன கேட்டத கூட எத்தனை சேர்த்து கொடுத்துருப்பேன். இப்படி முட்டை கட்டோட வந்துக்கிறீங்க. நானும் வச்சிருக்கிறேன். ஓ அப்பப்ப தேவைப்பட்டா போடுவோம், தேவையில்ல விட்டுருவேன். ஓ நீ வச்சிருக்கிற? ஏற்பட்டா போட்டு நான் உங்களுக்கு வந்து யாசம் வாங்கி போடுறல. இல்ல பண்ண பார்த்தா பாவமாகுது அந்த விருப்புக்கு. மத்தல்காரர் கூட தான் சகையில இருக்கிறாரு. அது புதுசா நோம்பி தச்சுது. ஏன் முடியாதா? இந்த நாரத மகாபலின்னு சொல்றீங்களே, உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என்ன பெற்ற தாய். நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்?
கலைவாணி சரஸ்வதியா சரஸ்வதியே முடியாதா? 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசவ நாடுகள் 3000 திசை நாடுகளில் 7225 மணி நேரம் யாருக்கிட்ட அந்த டைம் கணக்கு தெரியும்? அங்கத்துல சம்மதி பெற்றாலே 7025 மணி நேரம். அப்பா வாட்சி கட்டிக்கிட்டே உங்க அம்மா வாழ்த்து வந்திருக்குற டைம் பாத்துக்கிட்டே சரி. அப்புறம் தாயார் தெரியுமா? யாரு? கலைவாணி சரஸ்வதி. சரி. என் தந்தையார் சொல்லுங்க. சத்தில் ஓய்த்து ஆண்டு வரக்கூடிய சதுர்முக விடுத்த பிரம்மா. அப்படி கடவுளாகப்பட்ட பிரம்ம தேவனுக்கும் கலைவாணி சரஸ்வதிக்கு மகனாக பிறந்த நாரதா. ஆனா நீ இருக்கின்ற ஒரு நாடு நகரம் எங்க? நான் நாடு நான் இருப்பேன் எங்க தெரியுமா? எங்க இருக்கிற? சத்தியலோகம். ஐயோ அது மோசமான தவங்க கொலகார ஏரியா சத்தியமங்கலம். அப்பவே கேப்டன் பிரேவர்ல பாரு இது மரவேற்ற இடம் இல்லாத ஆள வெற்ற இடம் நாங்களே. சத்தியலோகம். சத்தியலோகம். நான் சத்தியமங்கலம் நினைச்சுக்கிட்டேன். சரி. சத்தியலோகத்தில் வாழ்ந்திருக்கிற பிரம்மதேவனுக்கு கலைவாணி சரஸ்வதிக்கு மகனாக பிறந்த. ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, கேவலமா இருக்குது. ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்து மேலெல்லாம் பட்ட பாட்டியா ராமத்தை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு திரியிறிய. உனக்கு ஏன் விதி சாமியார் ஆட்டங்கிறிய? எனக்கு என்ன வாகனம் தெரியுமா? முகல் வாகனம். முகுல் வாகனம். சரி. ஆனா முகுல் வாகனத்துக்கு என்ன தொழில்? எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில்? நான் யாராருக்கு என்னென்ன செய்தேன் செஞ்ச சின்ன வயசுல இருந்த 5 சிறு வயது அறியாத பால பருவத்தில் என் தந்தை இடத்திலேயே நான் சாபத்தை பெற்றேன். அத பெருமை சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெத்த தவப்பங்கட்டு சாபத்தை வாங்கினியா? சிறு வயதாக இருக்கின்ற போது அப்படி என்ன நீ குறும்பு பண்ண? தந்தையார் என்ன செய்த தெரியுமா? என்ன செஞ்சாரு? சூரிய போச்சு செய்யணும் போய் மலர் கொண்டு வாங்க சொன்னார். அப்போதான் மலர் எடுக்க நந்தவனம் சென்றேன். சரி. நந்தவனம் சென்ற இடத்துல விளையாடி கொண்டு இருந்து விட்டேன். ஓ பூ பறிக்க மறந்துட்ட. முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு மலர் கொண்டு வந்தான். தந்தையார் கேட்டார் பிரம்மதேவன் ஊசிய முடிஞ்சதப்பா இப்ப மலர் கொண்டு எதுக்கு பிராசனம் இன்ன வரைக்கும் என்ன செய்தேன்னு கேட்கின்ற போது அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் போன பிறகு நந்தவனத்துல செடி முளைச்சு பெரிய செடியாகி மொக்கு வச்சு பூ வச்சு அதுக்கு பிறகு நான் பூ பறிச்சுட்டு வந்தேன். செடி முளைச்சு அதுல மொக்கு வச்சு அதுல பூ வச்சு அந்த பூ பறிச்சுட்டு வந்தேன். அப்புறம் என்ன உடனே ஒரு பொய் என் தந்தையார் நேனத்தால் அறிஞ்சார். அப்ப சொன்னார், ஏண்டா நாருதா பெத்த தவப்பினத்திலேயே ஒரு பொய் பேசி விட்டார். சின்ன வயசுலயே ஒரு பொய் பேசுறேன்னா உனக்கு நாளெங்கும் ஒரே தினம் நான் தவறாத பொய் பேச வேண்டும். எப்படி எப்படி நீ ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசாவிட்டா உன் வயிறு உப்பம் முதுகு மூட்டையாக சமக்கும் தல 1000 சுக்காக வெடிக்கும். நீ எங்க போற அங்கெல்லாம் நீ கலகத்தை செய்யறான்னு சாபத்தை கொடுத்தாரு எனக்கு. ஒரு பொய் சொல்லலாம் ஒரு கலகத்தையாவது செய்யணும். அப்படி ஒரு கலகு செய்யலாம் முதுகு தலை 1000 சுக்கா வெடிக்கும். காலு கையோ கூடு போல் வைக்கும். அவரு பானையாட்டு உப்பிக்கும். நீ செத்து போயிருவ அப்படின்னு சாபத்தை கொடுத்த. தமிழ்நாட்டில் சாபத்தை பெற்று எங்க போன? ஓட்டு பாதனைக்கு பரமானக்கு
ஆதியர் சென்று பார்வதிக்கும் பரமனுக்கும் கலகம் செய்து என்ன சொல்ற உலக பிரபஞ்சத்துக்கே படியல கூட கடவுள் அவங்கிட்டயே கலகமா அவங்களுக்கு முதல்ல கலகத்தை செய்து எப்படி எப்படி தெரியுமா அத்தானுக்கு தொழில எனக்கு இந்த தொழில நேற்று எப்படி அருமை இல்ல பூரா பேச்சு உதவி கேட்கல ஒரு ஆள் சேர்த்துக்கிட்டு சரி சேர்த்து வாங்கி வச்சேன் நானும் தான் வாங்கினேன் நான் மட்டும் வாங்கினேன் நீயும் தான் வாங்கின பார்வதி நான் தான் பெருந்து பேசுகிறார் என் பாட்டியா என் பார்வதி என் பாட்டாங்க ஏசா நான் தான் பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஓ சிவன் தான் பெருச்சு நான் சக்தி தான் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு இருக்கின்ற போது அப்போ நான் நினைத்தேன் இவங்க கர்வத்தை நாம அடங்கணும் அப்படி என்று அங்க சென்ற உடனே என்ன செய்து தேவர்கள் அனைத்து பேசி அழைத்து தேவர் அனைத்து பேசி அழைத்து தேவ பந்தி வச்ச சரி அனைத்து தேவர்களுக்கு அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு விருந்து எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க மாதிரி நம்மளுக்கு தேவருக்கெல்லாம் நீ விருந்து கொடுக்கற விருந்து கொடுத்து சரி அப்பதான் அனைத்து பேர் அமர்ந்தார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு என்ன செய்த ஈசன் வந்து அமர்ந்தார் ஈஸ்வரன் என்ன செய்த என்ன செஞ்ச கொடுத்தேன் தாத்தா இந்த அவனுக்கு 2 இலை கொடுத்தேன் 2 இலை கொடுத்தேன் ஏன் கேட்டுருப்பாரு அவர் எதுக்குடா எனக்கு மட்டும் 2 இலைன்னு கேட்டா தாத்தா நீ மட்டும் சாப்பிட எப்படி உன் சரசில வச்சிருக்க கங்காமணி எங்க போவா இறக்கி விடு கூட்டியா அதையும் சாப்பிட்டோம் அதுக்கு ஒரு இலைன்னு சொல்லிக்கிறேன் அப்பதான் ஈஸ்வரி பார்த்தா மங்க பெண்ணு நான் இருக்க எங்க பெண்ணு உனக்கு வேணுமா மாப்பிள்ள வேணுமா அப்படி சொல்லி இருவருக்கா அங்கேயே சண்டை சரி அப்ப நான் சொன்னேன் அமைதியா இருங்க இந்த 2 இலை போடுறதுக்கு விட நான் சொல்றேன்னு சொல்லு என்ன செய்த ஈஸ்வரி 2 இலை போட்டேன் சரி அதான் சக்தி உமா பார்வதிக்கா 2 இலை போடுங்க பாத அதுவும் கேட்டிருக்கேன் சக்தி கேட்டா நாரதா உங்க தாத்தனுக்கு தான் 2 இலை போட்டேன் ஒத்துக்கிட்டேன் 2 பேர் இருக்கிறாங்க அவங்க நான் ஒரு தான் இருக்கிறேன் எனக்கு இதுக்கு 2 இலை அப்படின்னு கேட்கின்ற போது அப்ப நான் சொன்னேன் பாட்டி நீ ஒருத்தி சாப்பிட எப்படி உன் கொசுவத்துல வச்சிருக்கிற ஜமதக மகாமுனி பேரு கொசுவத்துல வச்சுக்கிறிய மாப்பிள்ள அவரு இறக்கி விட அவரும் சாப்பிட்டோம் ஜமதக மகாமுனி பேரு எங்க போவார் அப்படி இருந்து பாத சரி அப்ப ஈசனுக்கும் பார்வதி இருவருக்கும் சண்டை இருவருக்கு சண்டை வந்து அப்ப பார்வதிக்கு சாபத்தை கொடுக்கிறார் என்ன எப்படி இந்த ஒரு பகவானை மறந்து ஜமதக மகாமுனிவரை வைத்ததுனால அந்த ஜமதக மகாமுனிவருக்கு சில காலம் மனைவியாக போய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் சக்தி உமா பார்வதிக்கு சரி சாபத்தை கொடுத்து 2ஆக பிரிக்க ஒரு குடும்பம் இருந்து 2 குடும்பம் பண்ணி விட்டோம் 2 குடும்பம் பண்ணிவிட்டேன் நல்லதா ஆமா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் முதல் கலக்கு அங்க அப்புறம் என்னமோ இன்னைக்கு பார்த்தா தலை 1000 சுக்காக வெடிக்க போல தோணுகிறது கலக்கு கிடைக்கலையா கலக்கு எங்கேயும் கிடைக்கல அப்போதான் என் தந்தையாருக்கும் சாபத்தை பெற்ற உடனே இந்த கலவை எங்க போய் கிடைக்கும் என்று என் தாத்தாவாகிய திருமங்க நாராயணன் சரி அவரு வேற தோற்றத்தை செய்த ஜெகமாலை பெற்று ஜபமாலை ஜபமாலையா என்றைக்கு கலகம் கிடைக்கல என்ற என்ன நினைத்து இந்த ஜபமாலை நினைத்து வேண்டினா கலகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கார் சரி இப்போதே தாத்தாவாகிய பகவானை நினைத்து தோற்றம் செய்வோம் ஆகட்டும் நோட்டு தாத்தன ஐய நம்ம பாண்டவருக்கு ஆதிநாமா அர்ஜுனருக்காகவே கதிரோ அனுமரத்து நல்லவன் சால் வைக்கலாமா அருவான கிறிஸ்து உதார மூனைகள் மணிபுரல் மருந்தலாமா பாருனே கல்ல பெண்ண பட்டு உலகில் பணிபுரல் மருந்தலாமா ராவணன் தின செய்ய தடமுடன் பயந்தட்டனாமா பொன்னான ருக்மண தேவிக்கு கல்யாண போராயிருக்கலாமா பிள்ளை சூனிய பூத பிசாசிகள் பொய்யாகிவிட்டனாமா திருநேச பரநேச ராகவா ராகவா நாராயணா
கருமுக மரண மேனியனே அங்க தோரமா போகும் நீதான் வந்துருச்சு நான் நின்ன இடத்துலயே ஒரு கல் எடுத்து 2 மங்க விழுவோம் எப்படாது இப்படி ஏதாவது சொல்றத கேள்விப்பட்டுக்கிறேன் ஒரு கல்லுல 2 மாங்கானே எப்படி சொல்லு இப்பதே என் தாத்தாவாகிய ஸ்ரீமந்த நாராயணனை நினைத்து தோத்திரம் செய்கின்ற போது பலனை எங்க இருக்குது ஆகாய கந்தர்வன் மனைவி மகள் 27 பேர் ரதத்தை ஏற்று தேவலோகம் போய் கொண்டிருக்கின்ற போது தாகம் தண்ணி தாகும் தண்ணி தாகத்தினாலே வெத்தலை கொடுத்தார் அந்த வெத்தலை அறிகின்ற போது மயக்க சொத்தமாக இருந்து மயக்கம் வந்துருச்சு அதை திப்பு இருந்தார் அந்த வெத்தலை தம்பாமல் பட்டது எங்க வந்து விழுந்தது ஸ்ரீமந்த நாராயணன் பகவான் சூரிய பூசை நேரத்தில் இருந்தார் அப்போது அவர் கரத்துல வந்து விழுந்து விட்டது கோபம் எப்படியாவது சிரத்தை அறுக்காத விட மாட்டேன் அப்படி சொல்லி சக்கரத்தை அனுப்பி இருக்கிறார் சிரத்தை அறுக்கிறதுக்கு சக்கரம் போயிட்டு இருக்கிறது நீ என்ன செய்யறப்ப இப்ப என்ன செய்யணும் உடனடியாக கந்தர்வ இடத்தில் சென்று இப்படி பகவானோட சக்கரம் வருகின்றது அது யாருமே இல்ல உன் கழுத்தை அறுத்துட்டா தான் போவோம் அப்படின்னு நீ போய் உச்சார் பண்ற கந்தர்வ இடத்துல போய் சொல்ல வேண்டும் ஆகட்டும் புறப்படு ஆகாயம் போடு ஆகாய மார்க்கமாக 27 வழிவார்களை கூட்டி செல்லும் போது ஆனா இந்த ஆகாயத்திலே எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர்களே சுவாமி, இந்த பாதங்களுக்கு இந்த கந்தர்வராஜன் பணிந்திருக்கிறேன் சுவாமி. கந்தர்வனே ஆகாய மார்க்கமாக ரதத்திலே போய் கொண்டிருக்கின்றீர்கள்.
தேவலோகம் குழந்தை வரத்திற்காக குழந்தை வரதுக்காக ஆமா. குழந்தை வரம் பெறுவதுக்கு முன்னைய பெரிய பாவத்தை ஒண்ணு செஞ்சுட்டு போனா யார் குழந்தை வரம் கொடுப்பாங்க? அவன் செய்தானா தேவரிசி இன்னும் கொஞ்ச நேரத்துல செருப்பியா இருக்க வருகிறான். மாமுனிவரே, என்ன உரைக்கிறீங்க? என் தாத்தாவாகிய ஸ்ரீமந்த நாராயணன் சக்கரவரி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த எம்பெருமான் ஆராயுடன் அந்த கிருஷ்ணன் சுதர்சனா சக்கரம் என் சிரத்தை அறைக்கு வந்து கொண்டிருக்குதா? ஐயோ ரதத்துல போய் கொண்டிருக்கின்ற போது வெத்தலை தாமாவை தடுத்தீங்கல்ல, அந்த வெத்தலை தாமாவை கீழே துப்புகின்ற போது அவரோட கையில விழுந்து விட்டது. பகவானுடைய கையிலே விழுந்து விட்டதா? என் தாகத்தை தீர்ப்பதற்காக என் மனைவிமார்கள் வெத்தலை தாம்பலத்தை கொடுத்தார்கள். நான் மென்று சாப்பிடுகின்ற போது அதாவது என் மயக்கம் ஏற்பட்டது. மயக்கம் ஏற்பட்ட உடனே இந்த வெத்தலை தாம்பலத்தை துப்பி விடுங்கள் என்று மனைவிமார்கள் உரைத்தார்கள். நான் துப்பி விட்டேன். அந்த வெத்தலை தாம்பலமானது பகவான் கையில் விழுந்து விட்டதா? பகவான் கோசியில் இருக்கின்ற போது அவர் கரைத்துல விழுந்து விட்டது. ஐயோ அடி பாவிகளா, அடி தண்டாடி. ஏய், நான் மனைவி தப்பினார். அடி கொண்டாத பாவிகளே.